வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் பார்த்தோன்னா முதல்ல விஷு ஹாப்பி நியூ இயருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தை 1 இன்னைக்கு பெரும்பொங்கல். விஷு ஹாப்பி பொங்கல். எல்லாம் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. நம்மளுக்கு மாட்டு பொங்கல் தான் நாங்கள் கும்பிடுவோம். ஊருக்கு போய் தான் கும்பிடுவோம். ஊருக்கு போகிறதால இன்னைக்கு தை 1ன்றதால ஃபஸ்ட்டு பூக்களும் அறுவடை, காய்களும் அறுவடை. இந்த எடுத்துகிட்டு போய் தாங்க நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம். ஃபஸ்ட்டு பூக்கள் அறுவடை, அடுத்தது காய்கள். இது அவரைக்காய் தாங்க. மாடி தோட்டத்தில் செம்மையாக காய்க்கக்கூடிய ஒரு ரகம் தாங்க பால் அவரை. இது வருஷம் 365 நாளைக்கு காய்க்கக்கூடிய ஒரு ரகம். சூப்பராக காய்க்கும். கொத்து கொத்தாக தாங்க காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தில் 20 30 காய்கள் இருக்கும். 4 கொத்து இருந்தால் போதும் ஒரு ஃபேமிலிக்கு. அழகாக சமைச்சு நம்ம சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா இது இந்த டைம், அதாவது இது ஆடிப்பட்டத்துக்கு போட்டதுங்க. ஆடிப்பட்டம் முழுக்க நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ தை 1ன்றதால சரி, ஃபஸ்ட்டு தை 1ன்றதால நம்ம கண்டிப்பாக அறுவடை பண்ணியே ஆகணும். பார்த்தீங்கன்னா நிறைய அவரைக்காய் கொத்து கொத்தாக இருக்குது. அதனால் தை 1லேயே நம்ம அமோகமான ஒரு அறுவடை தான் நம்ம காட்ட போகிறோம். இந்த அவரை செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மக்கிட்ட கேட்குறது, சிஸ்டர் நீங்கள் வெறும் அறுவடை வீடியோ தாங்க சிஸ்டர் போடுறீங்க, நீங்கள் மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க, மண்கலை நான் ரெடி பண்ணுறப்போ எனக்கு டைமிங் இருக்க மாட்டேங்குது. அவசர அவசரமாக கலந்துட்டு எல்லாத்தையும் போயிட்டுனால வீடியோ எடுக்கல. எதனா ஒரு வேலை நம்மளுக்கு வந்துடுது, நம்ம எடுக்க முடியல. ஸோ நான் எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறது நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கங்க. ஒன்றும் இல்லைங்க, ஓட மண் ஒரு பங்கு, கொக்கோபீட்டு ஒரு பங்கு, காய்கறி கம்போஸ்ட் ஒரு பங்கு, மாட்டுச்சாணம் ஒரு பங்கு, இலைச்சத்து ஒரு பங்கு, இது தாங்க நான் சேர்ப்பேன். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா போன் மீன் பவுட்ரு போடுவேன், வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் போடுவேன், சாம்பல் சத்து கொஞ்சம் போடுவேன். போன் மீட் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி கூட போட்டுக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அதுவும் கூட என்ன பண்ணுவேன், நான் உயிர் உரங்கள் 3 போடுவேன். உயிர் உரங்களை போட்டு ஒரு பெரட்டி எடுத்து பெரட்டக்குள்ளவே என்ன பண்ணுவேன், மீன் அமிலம், என்கிட்ட மீன் அமிலம், புளிச்சமோறு, இது 2 போட ஜீவாமிர்தம் இருக்குது. ஆனால் அதிகமாக நான் மீன் அமிலம் போடுவேன். புளிச்சமோறு எப்போ ஒரு வாட்டி தான். ஆனால் அதிகமாக மீன் அமிலம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் புளிச்சமோறு கூட இருந்தால் நீங்கள் தெளித்து மண்ணை நல்லா பெரட்டி ஒரு நிழல் பானை இடத்துல ஒரு 20 நாள் நான் வச்சுடுவேன். அந்த 20 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீன் அமிலம் நான் தெளிச்சிட்டே இருப்பேங்க. மீன் அமிலம் தெளித்து முடிச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் அந்த மண்ணை கீழே கொட்டி நிழல் பாங்கின இடத்துல தான் வைக்கணும். கண்டிப்பாக வெயிலில் வைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட நிழல் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே இலை சருகளை போட்டு மூடலாம். அப்படி இல்லைன்னா இலைநீரோட கூடு இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துகிட்டு நீங்கள் மேலாக்க நீங்கள் மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் நிழல் எடுத்து கொட்டி, ஈவினிங் டைமில் நிழல் எடுத்து கொட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டியாக மண்புழு இருக்கிறதா பார்க்கலாம். திரும்ப அதே குறைபக்கில் மண் கலவை திரும்ப ஒரு பெரட்டி வாரி வச்சிடணும். வாரி வச்சுட்டு 20 நாள் 25 நாள் சில பேர் வைக்கிறாங்க. நான் 1 மாதம் வைப்பேங்க. 1 மாதம் வச்சுட்டு அது என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் 1 மாதன்றதால 20 நாள் மண் ரெடி ஆகி வச்சுச்சுன்னா 20ஆவது நாள் நான் விதைக்க ஆரம்பிப்பேன். விதைச்சு அது வளர்ந்து வரத்துக்கு 25 நாள், 25ஆவது நாள் நாட்டு எடுத்துப்போம். இப்போ 1 மாதம் கிட்டத்தட்ட 1 மாதம் 5 நாள் எக்ஸ்ட்ரா 35 நாள் ஆகிடும் எனக்கு. இந்த விதைங்களை எடுத்து வைப்பேன். விதை செடி வந்துச்சுன்னா செடிங்களை எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சுன்னா, பூ வருது இல்லையா, அப்போது நான் ஒரு பிடி என்கிட்ட என்ன இருக்குதோ ஒரு கொஞ்சம் உரங்கள் கொடுப்பேன். காய்கறி கம்போஸ்ட்டோ ஆட்டு தொழுவம் எதுவாக இருந்தாலும் ஒரு பிடி கொடுக்க மாட்டேன், 1/4 கிலோ மேனிக்கு நான் கொடுப்பேன். கொடுத்த உடனேயும் அந்த பூவெல்லாம் கொட்டாதுங்க, சூப்பராக வரும். பூ வைக்கிற பூவெல்லாம் பிஞ்சாக மாறும். இந்த பூ வைக்கிறப்ப என்ன பண்ணுவோம், தேமோர் கரைசல், நான் புளிச்ச மோர் கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூனு, அதாவது 1 லிட்டருக்கு ஒரு 1/4 ஸ்பூனு தான் நான் பெருங்காயம் சேர்ப்பேன். புளிச்ச மோர் அடித்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா பூ கொட்டாதெல்லாம் இருக்காது. இப்போ பனி டைமில் கண்டிப்பாக பூ கொட்ட தான் செய்யும். ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா இப்போ 100% பார்த்தீங்கன்னா 85% பிஞ்சு பிடிக்கும், 15% கீழே கொட்ட ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டால் பனியோட காலத்தில் கொட்டிடும். அப்போ நம்ம சூப்பரான ஒரு அறுவடை அள்ளுவோம். ஃபஸ்ட்டு அறுவடை அள்ளியாச்சா, செகண்ட் அறுவடைக்கு என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு 1/4 கிலோ உரம் நான் கொடுத்துருவேன். கொடுத்தோடனே 2வது உரம், 2வது வாட்டி அறுவடை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அறுவடை விட செகண்ட் அறுவடை எனக்கு நிறைய கிடைக்கும். ரொம்ப இப்போ நீங்கள் பார்க்குற இது 5வது அறுவடை எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போது ஒவ்வொரு அறுவடைக்கும் நம்ம அதுங்களுக்கு உரங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் திரட்சா காய் நம்மளுக்கு சுருங்காமல் நல்ல ஒரு திரட்சியாக மினுமினுப்பாக இருக்கும் காய். அந்த மினுமினுப்பு இருந்துச்சுனாவே ஓகே, செடியில் நல்ல சத்துக்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். காய் கொஞ்சம் சுருங்க அந்த மினுமினுப்பு இல்லைன்னா சத்துக்கள் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கணு அவரை
பர்பிள் கலர் அவரை, மெரூன் கலர் அவரை, பால் அவரை, இது 3 தாங்க செம்மையா இருக்குது. நம்ம பர்பிள் அவரை விட கணு அவரை நல்ல ஒரு தெளிச்சமா இருக்குது. அவரை செம்மையா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்க்குது. எவ்வளோ பாருங்க, ஒரு தட்டு ஃபுல்லா 5வது அறுவடைன்னு யாருன்னா நம்புவீங்களா? நான் இப்படி தாங்க என்னுடைய தோட்டத்தில் நான் மண் கலவை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். நம்மக்கிட்ட இப்போ வந்து 3 அவரையும் செம்மையா காய்க்குது. சூப்பரான ஒரு அறுவடை தாங்க. இந்த அறுவடை பறிச்சுட்டு போயிட்டு நம்ம கிராமத்தில் நம்ம மாட்டு பொங்கல் நம்ம கொண்டாட போகிறோம். சூப்பரான அறுவடை. நான் வந்து 3 விதமாக பண்ணேன்னு சொல்லுறேன்னு சொல்லியா, அடுத்த மண் கலவை நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2வது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஓடைய மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இதுதாங்க நமக்கு தோட்டத்தில் நம்ம அறுவடை பண்ணது. எவ்வளோ செம்மையாக இருக்குது இல்லையா? மேலே எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அறுக்குறாங்க. சுண்டைக்காய் மேலே போயிடுச்சு. அவர் இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தாரு. சரி, ஓகே, அதை அறுக்கட்டும். நம்ம அறுத்துட்டு செம்மையாக இருக்குது. குட்டியோண்டா இருக்குது பாருங்க, அது வந்து உருளைக்கிழங்கு தாங்க. கொடி உருளை நம்மக்கிட்ட இந்த வாட்டி கொடி உருளை நம்மளுக்கு சரியாக வரல, ரொம்ப குட்டி குட்டியாக. எப்படி சூப்பரான அறுவடை பற்றியா ஒரு தட்டு ஃபுல்லாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே. இவ்வளோ சூப்பரான அறுவடை தானா நம்மளுக்கு இந்த வாட்டி பொங்கலுக்கு? பொங்கலோ பொங்கல் தாங்க, மாட்டு பொங்கல். ஓகே மக்களே, ஹாப்பி பொங்கல்.